மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். என்னோடு தேவ பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி. நீர் உயிர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறபடியினால் இன்றைக்கும் கிறிஸ்தவமானது ஜீவனோடதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஜூம் வாயிலாக இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. அதே சமயத்தில் திருச்சபை மக்களுக்காக நன்றி. யூடியூப் வாயிலாக செய்தி கேட்க போகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோட பேசும் உங்களுடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே, ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த அந்த செய்தி, பல செய்திகளை நாம் வருஷந்தோறும் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான விதத்திலே செய்தியை நாம் கேட்க இருக்கின்றோம். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக வேதாகமத்திலிருந்து வசன பாகத்தை மகள் கனகா ஜெயக்குமார் முன்வந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலியாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, செய்திக்கு ஆதாரமாக ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். தேவ தூதர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தேடி வந்ததான ஸ்திரீகளை பார்த்து சொன்ன வார்த்தை, உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள கிறிஸ்துவை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்கிற வார்த்தையை கேட்டார்கள். உண்மையிலேயே இது ஒரு அருமையான கேள்விதான். இன்றைக்கு அநேகர் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்துவை எங்க தேட வேண்டுமோ அங்க தேடாதபடிக்கு மரித்தோரிடத்தில் தேடுகிற காட்சி பரிதாபமான காரியம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வசனம் 5. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்கிற வார்த்தையை கேட்கிறார்கள். அவர் மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்பது உண்மையான காரியம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்று விளங்கிக் கொள்வோம். அப்படியானால் ஒரு கேள்வி வருகிறது, மரித்தோரின் நிலை என்ன என்று வேதம் நமக்கு பல காரியங்களை கற்பிக்கிறது. சுருக்கமாக 4 காரியத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மரித்தோரின் நிலை எப்படியோ அப்படி நாமும் இருந்தால் நிச்சயமாகவே மரித்தோரிடத்தில் கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகள் என்பது சந்தேகமே கிடையாது. முதல் குறிப்புக்கு நாம் வருகின்றேன். 115ஆம் சங்கீதத்தில் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 115:17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்கவே மாட்டாங்க. நல்லா கவனிங்க நான் சொல்றத. மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. சில சபைகளை நான் பார்த்திருக்கின்றேன். போதகர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுதே பெரும்பாலர் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஒரு சிலர் அப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படியே இடிச்சு வச்ச பொடி மாதிரி உட்கார்ந்துருப்பான். வாயை துறக்க மாட்டான்.
இப்ப என்ன நமக்கு தோணுதுன்னா, நீ உயிரோட தான் இருக்கிறியா இல்ல செத்துட்டியான்னு தெரியலையே. பைபிள் என்ன போட்டிருக்கு தெரியுமா? உயிரோடு இருக்கிற மக்கள் தான் கர்த்தரை துதிப்பார்கள், மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள், ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்கன்னு அர்த்தம். எசேக்கியா ராஜா ஒரு அருமையான வார்த்தை சொல்லி வைக்கிறார். அவர் பாடின அந்த சங்கீதத்தின் பாடலை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் இந்த வசன பகுதிகளை எசேக்கியா சங்கீதமாகவே பாடியது என்று எபிரேய மொழியில் சொல்லப்படுகிற கருத்து அது. ஏசாயா 38ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். 19ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வசனம் 19. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். புரிந்து கொள்ளுங்க, இறந்து போனவங்க கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஆராதனைக்கு நாம் வருகின்றோம், ஆராதிப்போம், முழங்கால் படியிட்டு நின்று என்று எந்த ஒரு காரியம் சொல்லும் பொழுதும் நீங்கள் உடனடியாக கீழ்ப்படிந்து உடனே கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் என்று ஆராதிக்கும் பொழுது நாம் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறவரை உயிருள்ள இடத்தில் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆனால் சில சபைகளில் பார்த்திருக்கிறேன், ஆராதனையே கிடையாது. நான் துக்கத்தோடு சொல்லுகின்றேன், என்னுடைய 52 வருஷ ஊழியத்தின் அனுபவத்திலே பல சபைகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன். பிரம்மாண்டமான கட்டடங்களாகத்தான் இருக்கும், பல கோடி செலவு செய்து கட்டடங்களை கட்டி இருப்பார்கள். ஆனால் ஒரு நிசப்தம் காணப்படும். அதாவது தொழுகிற சமயத்தில் இருக்கக்கூடிய அமைதியை நான் சொல்லவில்லை, ஆராதிக்கலாம் என்று சொன்னால் கூட அந்த ஆராதனைக்கான உற்சாகம் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. நம்முடைய வாயிலே துதி சத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் சில சபைகள்ல பார்த்திருக்கேன், ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுதே பக்கத்தில் இருக்கிறவர்கள் நம்மை வித்தியாசமாக பார்ப்பார்கள். என்ன ஸ்தோத்திரம் சொல்றாரு, இது சொல்லக்கூடாதா? வித்தியாசம் பார்ப்பாங்க. ஸ்தோத்திரம் துதி என்ற வார்த்தை வந்துட்டாலே வேற மாதிரி பார்க்கக்கூடிய ஆட்கள் உண்டு. இவள் எல்லாரும் பெயர் கிறிஸ்தவர் என்பதை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். சென்னையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அவர் ஒரு பிஷப் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். பிஷப்புக்கான அங்கி வேறு அணிந்திருக்கின்றார். ஒரு கிறிஸ்தவன் வந்து அவர்கிட்ட சில காரியங்களை சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் தனக்கு செய்த நன்மையை குறித்து சொல்லி சபைக்கான காணிக்கை என்று கொடுத்து முழங்கால் படியிட்டவுடன் இந்த பிஷப் தலையில கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். அந்த முழங்கால் போட்டிருக்கிறதான கிறிஸ்தவன் ஆண்டவரே செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம் என்ற உற்சாகத்திலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஜெபித்துக் கொண்டிருந்த பிஷப் திடீரென்று ஓங்கி அவன் கண்ணத்தில் பலாறு 4 அடி அடிச்சிட்டார். அவன் நிலை தடுமாறி நின்றான். நான் ஜெபம் பண்றேன், நீ எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ற? நான் ஜெபம் பண்றேன், நீ எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ற? அதெல்லாம் வேற சபைகளை வச்சிருப்பாங்க, என்கிட்ட அந்த வேலையெல்லாம் காட்டாத. யாரு? பிஷப். துக்கத்தோடு அந்த கிறிஸ்தவன் என்கிட்ட வந்து சொல்லவும் சொன்னேன், பிஷப்புடைய அங்கி ஒரு பன்றி அணிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஒரு பன்னி அங்கி போட்டிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. தேவனை துதிக்கிற காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, செத்தவன் கர்த்தரை துதிக்கவே மாட்டான் என்று பார்க்கின்றோம். ஆராதனைகளே இல்லாத இருக்கிற சபைகள் இன்றைக்கு பரிதாபமான காரியம்தான். ஏறத்தாழ 1 மாத காலத்துக்கு முன்பதாக ஒரு கிறிஸ்தவ சகோதரன் வீடு பார்க்கக்கூடியதான அந்த வேலையில இருந்தார். அவருடைய சகோதரி சொல்லி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தார். வீட்டு ஓனர் அம்மா கிறிஸ்டின் தான், ஜெபத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று இவர் நினைத்தார், அவர் சகோதரி நினைத்தார்கள். அந்த குறிப்பிட்ட வீட்டு ஓனர் அம்மா வயசான பாட்டி. என்னையும் கூட ஜெபிக்க அந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார் சகோதரன். நான் போய் ஜெபம் பண்ணேன். பழைய வீடாக இருந்தது, பரவாயில்ல தம்பி, இப்போதைக்கு அனுசரிச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த வாடகை குடி போன தம்பி வழக்கமா காலமே எந்திரிச்சு பாடி துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கிற சத்தம் மாடியில் இருக்கிற அந்த ஓனர் அம்மாவுக்கு காதுல விழுந்துருச்சு. அந்த அம்மா காலையில இறங்கி வந்து என்ன கேட்கிறாங்க, ஜெபம் எல்லாம் வெளியில வச்சுக்கிடுங்க. ஜெபம் எங்க வச்சுக்கிறதா? வெளியில வச்சுக்கிடுங்க, வீட்டுல ஜெபம் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்றாங்க, நாங்களும் தான் பரம்பரை கிறிஸ்தவர்கள்,
இப்படிலாம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், யார் துதிக்க மாட்டாங்க தெரியுமா? செத்தவங்க தான் துதிக்க மாட்டாங்க. எவ்வளவு பேர் நீ பங்களா வச்சிருந்தாலும் சரி, 10 வீட்டை நீ வாடகை கொடுத்தாலும், என்னைக்கு நீ கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டே இந்த மாதிரி திமிரா இருக்கிறையோ, உன் வீடு செத்த வீடாதான் காணப்படும். கர்த்தருடைய பார்வையில் மரித்தவர்கள், மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க? துதிக்கவே மாட்டாங்கன்னு பார்க்கின்றோம். எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், நான் செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே என்ன செய்வான்? கர்த்தரை துதிக்கிறவனாய் காணப்படுவான். அது மட்டுமல்ல, அந்த ஓடனமா நான் கவனிச்சேன், அவங்க பங்கு கொள்ற சர்ச்சு பக்கத்துல இருக்குன்னாங்க. அந்த வழியா அந்த சகோதரனை கூட்டிட்டு போகும்போது சொன்ன, இந்த சர்ச்சு நிச்சயம் இந்த சர்ச் தான் அப்படின்னு. அந்த சபையை பற்றி தெரியும், எனக்கு எல்லா ஹிஸ்டரியும் தெரியும். அந்த ஆராதனைக்குள்ள போனீங்கன்னா அந்த வேதபாரம் பரிசை மாதிரி உட போட்டிருப்பானுங்க. சர்ச்சுக்குள்ள நுழைஞ்ச இருட்டா தான் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், இவங்கள முகத்தையும் அங்க இடம் பார்த்து இருட்டா தான் காணப்படும். ஜபம் கிடையாது, என்னமோ ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப நான் சொன்னேன், அதனாலதான் அந்த லேடி இப்படி சொல்லி வச்சிருக்கு. அது என்னதான் வீடு கட்டி இருந்தாலும் கர்த்தர் பார்வையில் அது என்னது? செத்த வீடு என்பதை மறக்க கூடாது. வேதம் சொல்லுகிற வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்க. துதி என்பது உயிரோடு இருக்கிறவன் செய்வதை. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுகிறீர்களா? எந்த இடத்திலே துதி ஆராதனை இல்லையோ அங்கே நீங்கள் பங்கு பெறக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ சபைகளிலே துதி ஆராதனை கிடையாது, துதிக்கிற சத்தமே கேட்காது. பேர் மட்டும் வச்சிருப்பான், கிறிஸ்து நாதர் ஆலயம், கிரைஸ்ட் சர்ச், கிறிஸ்துவின் சபை. இன்னும் வேற, உயிர் தளர்ந்த இயேசு கிறிஸ்துவின் சபை. ஆனா உள்ள நுழைஞ்சா ஒரு பேருக்காக பாட்டு ஓடுமே தவிர துதிக்கிற சத்தமே கேட்காது. கர்த்தர் பார்வையிலே, வேதத்தின் அடிப்படையிலே அது உயிரோடு இருக்கிற சபை என்று சொல்லவே முடியாது. ஜீவன் உள்ள தேவனை மரித்தோரிடத்தில் தேட வேண்டாம். உங்க வீடு துதியினால் நிறைந்திருக்க வேண்டும். கவனிக்கிறீர்களா? நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் அறை துதியால் நிறைந்திருக்க வேண்டும். என்னுடைய ஆபீஸ் ரூம்ல ஒர்க் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்துல எல்லாம் அந்த பாடலை ஒடிக்க செய்வேன். துதி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஆகவே உயிரோடு இருக்கிறவர்கள் தான் துதிப்பார்கள். நல்ல கவனிங்க, மரித்தவர்கள் துதிக்கவே மாட்டார்கள். அப்படியானால் துதி ஆராதனை இல்லாத ஐக்கியங்களுக்கு நீங்கள் போனாலும் பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது குறிப்புக்கு வருகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 38 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வசனம் 18. பாதாளம் உம்மை துதியாது, பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள், குழியில் இறங்கக்கூடிய செத்து போன டெட் பாடி உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை, சத்தியத்தை தியானிக்கவே மாட்டாங்க. ஒரு காரியம் கவனிங்க, துதிக்கிற கிறிஸ்தவனா இல்லைன்னு சொன்னா நீ நடைப்படம் என்று விளங்கிக் கொள்ளுங்க. 2, வசனத்தை தியானிக்கிற பழக்கம் இல்லை என்றால் டெட் பாடி தான். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. எசேக்கியா சொல்லுகிறார், குழியில இறங்குறவன் தான் சத்தியத்தை என்ன செய்ய மாட்டான்? தியானிக்க மாட்டான். சில இடங்கள்ல கவனிச்சிருக்கேன், பைபிளை வாசிக்க வேண்டாம், ஜெபம் மட்டும் பண்ணுங்க என்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்காங்க. வீட்டுக்கு ஜெபம் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன? செய்வன கட்டு பில்லி சுனி உடையணும், அவ்வளவுதான். மந்திர சக்திகள்லாம் உடைஞ்சிடணும். பிரேம்கார பார்த்து எப்படி தெரியுது? மந்திரவாதம் வந்த புரோகிதர் மாதிரி தெரியுது. ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை சொல்லுவோம், வசனத்தை கட்டாயம் பேசுவோம். ஆக வசனத்தை தியானிக்கிற பழக்கம் இல்லை என்றால் அங்கே கிறிஸ்து இல்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள். எதை சொல்லுகிறது? செத்தவன் வசனத்தை தியானிப்பதில்லை. எனக்கு இன்றைக்கும் மறக்காத ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? 1986ஆம் வருஷம் நீலகிரி மாவட்டத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அப்ப என்னுடைய வயது 26 வயது. அப்ப சரோஜா என்கிற ஒரு அருமையான சகோதரி வீட்டில் நான் தங்கி இருந்தேன். அவர்கள் கணவரும் அவர்களும் குன்னூரிலே நாய்க்கடிக்கு மருந்து தயாரிக்கிற பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்ல பணி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சகோதரி சரோஜா
பிராமண பின்னணியிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். ஒரு நாள் சொன்னாங்க என்கிட்ட, பிரதர் 150 சங்கீதம் மனப்பாடம் எனக்கு தெரியும்னாங்க. ஸ்டன் ஆயிட்டேன் அப்படியே. எப்படி சிஸ்டர்? என்னுடைய வயது அப்ப வாலிப வயது. அது அவங்க அப்ப ஏறத்தால 35 வயசுக்கு மேல இருப்பாங்க. நான் மரியாதை கொடுத்து அக்கான்ற ஒரு மரியாதை கொடுத்து, அக்கா எப்படிக்கா அது முடிஞ்சதுன்னு கேட்டேன். ஒன்று சொன்னாங்க தெரியுமா, ஊட்டியில அந்த குன்னூர் பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி ஏறி போற மாதிரி பாதைகள்லாம் வரும். ஒரு குறிப்பிட்ட வளைவை தாண்டி திரும்பி தான் அவங்க ஆபீஸ்க்கு போகணும். அந்த வளைவிலே ஒரு புறஜாதி மகனுடைய வீடு இருக்கிறது. அந்த வீட்டினுடைய கார்னர் பகுதியில் பார்த்தா சமையல் கட்டு இருக்கிற அந்த அறை இந்த பக்கம் இருக்கு. அங்க ஒரு மாமி என்ன செய்வாங்களா, அவங்கள ஒரு விதவை சாப்ரன் கிளாத் மாதிரி போட்டிருப்பாங்க, மொட்டை அடிச்சிருப்பாங்க, அப்படியே துணி மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த வழியா ஜன்னலை கடந்து அப்படி போகும்போது சகோதரி பார்த்த பார்வை, அவங்க பாத்திரத்தை எடுக்க வைக்க இது வேலை செய்யும் போது ஏதோ இந்த மந்திரம் மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அடிக்கடி இந்த வழியை போகும்போது இந்த சகோதரி அவங்களை பார்ப்பாங்க. ஒரு நாள் கர்த்தர் சகோதரிட்டு சொன்னார், மகளே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நீ வாயை திறக்கிறது இல்லை, ஆனா பாரு ஒன்றமில்லாத காரியத்துக்கு மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கிறதை பார் என்று சொன்ன பொழுது உள்ளத்தில் உடைக்கப்பட்டார்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்துவை அறியாத இருந்த நாட்கள் இப்படித்தானே காணப்பட்டேன் என்று சொல்லி அன்றைக்கு வீட்டுக்கு வந்தவங்க பைபிளை திறக்கிறாங்க. வசனத்தை கர்த்தர் காட்டினார். வாசிக்கலாமா? 34ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 34 1ஆம் வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிற வார்த்தை கவனிங்க, அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஒண்ணு செஞ்சாங்களா என்ன தெரியுமா? அடுத்த நாள் காலையில எழுந்திருந்த மார்னிங் பிரேயர் முடிச்சுட்டு பைபிளை திறந்தாங்க. 1ஆம் சங்கீதம் எடுத்தாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசங்கள் உட்காரப்படுத்து உட்கார வசனத்தை ஒரு 3 வசனம் படிச்சாங்க. அது 3 வசனம் படிச்சுட்டு திரும்ப படிச்சாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே நடப்பாங்க. சில வேலையை செய்வாங்க, திரும்பி வந்து படிப்பாங்க. இப்படியே படிச்சு 3 வசனத்தை டியூட்டிக்கு கிளம்புறதுக்குள்ள மனப்பாடம் பண்ணியாச்சு. டியூட்டிக்கு போயிட்டு இருக்கோம், 3 சொல்லிக்கிட்டே வருவாங்க, திரும்பி வரும்னு சொல்லிக்கிட்டே வருவாங்க. அடுத்த நாள் அடுத்த 3 வசனத்தை படிப்பாங்க. இப்படியே படிச்சு எத்தனை சங்கீதம் மனப்பாடம் ஆயாச்சு சொல்லுங்க? 150 சங்கீதம். வசனத்தை தியானிக்கிற பழக்கம். என்ன காலையில் பைபிளை படிச்சீங்களோ அதை தியானிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அதுதாங்க ஆசீர்வாதம். தேவன் அந்த நாளில் என்ன உங்கள்கிட்ட பேசினாரோ அதை ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நீங்க பைபிள் அந்த வசனத்தை எடுத்து ஆழமா அந்த கருத்துக்களை கொண்டு வரீங்களே, அது மாதிரி எங்களுக்கு ஞானம் இல்லை, கவலையே பட வேண்டாம். நான் ஒரு செய்தி வெளியிட்டாச்சு, எதுல? யூடியூப்ல. லிங்க் உங்ககிட்ட தான் இருக்கு, டச் பண்ணுங்க, அது அழகா விளக்குதுங்களா? தினம் ஒரு மெசேஜ் 4 முறை கேட்டு பாருங்க. பைபிள் இருக்கிற அறிவு கர்த்தர் விருத்தி அடை செய்து கொண்டே வருவார். விளக்குதுங்களா? அது எந்த வசனம் டச்சிங்கா இருக்கோ மனப்பாடம் பண்ணுங்க. சில சொல்லுவாங்க, இத்தனை இந்த வயசுல கூட இத்தனை வசனம் தெரியுது அப்படின்னா இது பெரிய வித்தை இல்லை. அப்படியே பழகணும் ஆண்டவருக்குள்ளாக. வசனத்தை தியானிக்கிறவர் யார் தியானிப்பாங்க தெரியுமா? உயிரோடு இருக்கிற மக்கள் தான் தியானிக்க முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிற காட்சியை பார்க்கின்றோம். என கண்பானவர்களே, மிகுந்த பாரத்தோடு சொல்லுகின்றேன், என்னதான் கவனிங்க, நல்ல வாசனையான ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு சோப்பு போட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போனாலும் பைபிளை தியானிக்காம போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க டெட் பாடி தான் பைபிள் போட்டிருக்கு. விளங்குதுங்களா? உயிரோடு இருக்கிறவனே என்ன செய்வான்? வசனத்தை தியானிக்கிறவனாய் காணப்படுவான். எந்த ஒரு நாளிலாவது பைபிளை படிக்காம நாள் முழுக்க ஓட்டுறீங்களா? அதுக்கு நீங்கள் நடைபெறும் என்பதை மறக்க கூடாது. உன்னை ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க, எந்த இடத்திலே வசனத்தை தியானிக்கிற பழக்கம் இல்லையோ அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். பல சபைகளுக்கு நான் போயிருக்கேன், பல சபைகளுக்கு. ஈவன் இலங்கை தேசத்திலும் சரி, மலேசியா, சிங்கப்பூர் பகுதிகளிலே, அரபு நாட்டில் போயிருக்கின்றேன். பல இடங்களுக்கு நான் ஊழியம் செய்ய சென்றிருக்கின்றேன். ஆனா சில சபைகள்ல உள்ள நுழைஞ்சவனே சொல்லுவாங்க, ஒரு 15 நிமிஷம் பேசுவீங்களா மெசேஜ், போதும். எத்தனை நிமிஷமா? 15. ஆனா அவங்க ஆண்டறிக்கை வாசிப்பது,
கடந்த வார நிதிநிலை அறிக்கை வாசிப்பதெல்லாம் அரை மணி நேரத்துக்கு மேல போயிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. ஆனா பிரசங்கம் 15 நிமிஷம் 10 நிமிஷம். அந்த இடங்களுக்கு நான் மறுபடியும் கூப்பிட்ட கூட போனதே கிடையாது. எங்க வசனத்தை தியானிக்கிறதுல ஒரு வறுமை இருக்கிறதோ, வறட்சி இருக்கிறதோ, அங்கே கர்த்தர் இருக்கவே மாட்டார். அதை திரும்ப சொல்கிறேன், வசனத்தை தியானிக்கிற வாழ்க்கை இல்லைன்னா நாம் மரித்த ஒரு இடத்திலே ஜீவனுள்ள தேவனை தேடுவதாக அர்த்தம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது குறிப்புக்கு வருகின்றேன். முதலாவது பார்த்தோம், துதிக்க வேண்டும் கர்த்தரை, மரித்தவன் துதிக்க மாட்டான். இரண்டாவது பார்த்தோம், மரித்தவன் சத்தியத்தை தியானிக்க மாட்டான் என்று. மூன்றாவது பார்க்கிற காரியம் 143 சங்கீதம் எடுத்துக் கொள்ளுங்களேன். 143 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கலாம். கேட்போம். வசனம் 3. சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். வார்த்தை கவனிச்சிங்களா? சத்துரு என்னை நெருக்கி, கவனிங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி செத்தவன் கல்லறைக்குள்ள எப்படி இருட்டா இருக்கு, கல்லறைக்குள்ள லைட் போட்டு வச்சிருப்பாங்க, இருட்டு. மரிச்சவன் இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி என்னை பிசாசு இருட்டில் இருக்க பண்ணுகிறான். இது மிக முக்கியம். பைபிளை படிக்கிற வாழ்க்கை இருக்கலாம், தேவனை துதிக்கிற வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் அடுத்த வேதம் சொல்லுகிறது, சத்துருவனை தொடர்ந்து பிடித்து செத்தவன் இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி உன் இருட்டுக்குள்ள தள்ளுகிற காரியம் இருக்குமானால் என்ன செய்யலாம்? ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறீர்களா? இருள், மறைவு, ஒளிவு எல்லாமே கவனிங்க, பிசாசின் காரியம்தான் மரித்தவர் காரியமாக இருக்கிறது. திரும்ப சொல்லுகின்றேன், சில வாலிப பிள்ளைகள் ஒளிவையும் மறைவையும் தேடுவார்கள். பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு செல்போன் அடிச்சா தூக்கிட்டு வெளியில ஓடி வராங்க, லேண்ட்லைன் அடிச்சுன்னா ஜம்ப் பண்ணி உள்ள ஓடி போறாங்க. மெட்ராஸ்ல ஒரு வீட்டுல பிரேயர் பண்றதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. மாலை 6 மணி என்னுடைய பைக்கை நிறுத்திட்டு காம்பவுண்ட் கேட்டை திறக்கிற, உள்ள இருக்கிற குரோட்டன் செடி பலமா அசையுது. ஏதோ நாய் தான் உள்ள மாட்டிக்கிச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற, குரோட்டன் செடியிலேருந்து சத்தம் வருது, பிரைஸ் லார்ட் அங்கிள் அப்படின்னு. உள்ளது ஒரு வாலிபமான பொண்ணு செல்போனோடு வெளியில வருது. செல்போன் வந்தது, செடிக்குள்ள போய் ஏன் நுழைகிற? இதுதான் ஒளிவு மறைவு என்பது. நான் சொல்ல பாயிண்ட் புரியுது உங்களுக்கு என்னன்னு? சில பிள்ளைங்க அப்படிதான் செய்யறாங்க. போர்வை நல்லா இழுத்து மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ள சாட்டிங் பண்ணுகிற காரியம். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். எந்தக்கு நீ ஒழிக்கணும் மறைக்கணும் நினைச்சிட்டியோ, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மரித்த ஒரு இடத்தில் உன் ஜீவன் இருப்பதாக அர்த்தம். செத்தவங்க இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பிசாசன் எங்க தள்ளிட்டு இருக்கிறான்? இருட்டுக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கின்றான். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனையை பார்க்கின்றோம். ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஏங்க அந்த ஒளிவு மறைவை விரும்புறாங்க? சில வீடுகள்ல பாருங்க, பாஸ்வேர்டு செல்லுல அம்மா அப்பா கண்டுபிடிச்சிட்டா அடுத்த செகண்டே பாஸ்வேர்டை மாற்றக்கூடியதான பிள்ளைகள் இருக்கிறாங்க. கண்டே பிடிக்க முடியாதபடிக்கு, சொல்ல புரியுதவங்களுக்கு, கண்டே பிடிக்க முடியாதபடிக்கு. வீட்டுல புருஷன் இருக்கிறாரான்னு பார்த்துக்குவாங்க. புருஷன் இருக்கிறாரு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி போன்ல போய் பேசிக்கிட்டு இருக்கிற காரியங்கள். ஒரு சொல்லட்டுமா, என்னைக்கு நீ ஒளிவு மறைவுங்கிற காரியத்துக்குள்ள வந்துட்டியோ, நீ என்னதான் உயிரோடு இருக்கிற மாதிரி இருந்தாலும் செத்து போனவன் அடக்கம் பண்ண டெட் பாடி இருக்கக்கூடிய கல்லறைக்குள் இருக்கிறாய் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது. இருட்டில இருக்கிற டெட் பாடி இருக்கிற மாதிரி சத்துரு என உள்ள தள்ள பார்க்கிறான்னா என்னங்க காரணம் இதுக்குன்னு கேட்டா, இயேசு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். வாசிக்கலாமா? யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாம். 19ஆம் வசனத்திலிருந்து 21 வரை வாசிக்க கேட்க போகிறோம். யோவான் 3:19 முதல். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடி, நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் கிரியைகள் பொல்லாததா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் அவர்கள் ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே, இருட்டாகி பிசாசை விரும்புகிறதே, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அதுதான் ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. பொல்லாங்கு செய்கிற எவனும் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான்,
பகைக்கிறான், ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு தன் கிரியைகள் கண்டிக்கப்படக்கூடாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். லைட்டுக்கே வராம இருக்கிறான். தம்பி வெளிச்சத்துக்கு வாப்பா, ஷர்ட்ல இருக்கிற அழுக்க காற்றேன்னு சொன்னா இவன் நம்மளை பார்த்து வெளிச்சத்துக்கு வந்தாதானே அழுக்க தெரியும், இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறேன்னா அவன் தான் கிறுக்கன்னு அர்த்தம். வெளிச்சத்துல வராம ஏன் இருக்கிறான்னு கேட்டா தன் கிரிகள் கண்டிக்கப்படாதபடிக்கு. சர்ச்சுக்கு போனா பிரசங்கம் காரஞ்சாரமா இருக்கே அப்படி சில பேர் நினைப்பாங்க, அப்படிதான் இருக்கும். விளங்குதுங்களா? ஆவியாளர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் வெண்ண தடவிட்டு இருக்க மாட்டாரு, கண்டித்து பேசுகிறவராய் இருப்பார். திரும்ப சொல்லுகின்றேன், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளிக்குள் வராதிருக்கின்றான். தொடர்ந்து வாசிக்கலாமா? சத்தியத்தின்படி செய்கிறவனோ, எவன் சத்தியத்தின்படி செய்கிறானோ, தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். தேவனுக்குள் செய்யப்படுகிற கிரியை காட்டுவதற்கு கவனிங்க, வெளிச்சத்திலே வருகின்றான். திருச்சபை மக்களுக்கு எச்சரிக்கையாய் சொல்லுகிறேன், யூடியூப் வாயிலாக செய்தி கேட்கிறவர்களுக்கும் ஜூம்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு மனுஷனாவது எந்த ஒரு மனுஷியாவது உன்னை ஒளிவுக்கும் மறைவுக்கும் இருட்டுக்கும் இழுக்கிறார்களோ நீ கிறிஸ்துவை மரித்தோரிடத்தில் தேடுவதாகத்தான் அர்த்தம். மரித்தோர் இருட்டுக்குள்ளே காணப்படுகிறார்கள். ஆனா அதே சமயத்துல ஒரு நல்ல ஊழியக்காரன், கவனிங்க, தீர்க்கதரிசி, பெயர் மீகா என்பது. புரிந்து கொண்டீங்களா? இந்த மீகாங்கிறவர் கவனிங்க, ஒரு ஏழை விவசாயி. என்ன மிஞ்சி போனா 2 ஏக்கர் லேண்ட் வச்சிருப்பார், அவ்வளவுதான். பண்ணையும் விவசாயம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தார். அவர் நல்ல கட்டுரை பிள்ளை தான். ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? அவருடைய கவனிங்க, மனைவி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதத்தின்படியும் சரித்திரத்தின்படியும் பிள்ளைகள் கர்த்தருக்குள் கிடையாது. இதுதான் இருக்கிற நிலைமை என்று விளங்கிக் கொள்ளுங்க. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த குறிப்பிட்ட மனைவி, அதாவது கணவன் மடியிலே மனைவி படுத்துக் கொள்வதும் மனைவி மடியிலே கணவன் படுத்துக்கொண்டு பேசுவது யூத கலாச்சாரத்தில் உண்டு. மிக என்ன பண்ணிட்டாரு, மடியில படுத்து பேசிக்கிட்டு இருந்த மனைவி கிட்ட எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அந்த பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டார். அந்த மாதிரி மனுஷன் தெரியுமா, டக்குன்னு அங்கங்க எல்லாத்தையும் பரப்பி விட்டுருச்சு. அடுத்தது, உலக பிரகாரமாக வழிகாட்டுகிற சில ஆட்கள் இருப்பாங்க தெரியும். உலக வழிகாட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈபி கனெக்ஷன் எங்க வாங்குறது, பைப்லைன் போட எங்க உத்தரவு வாங்குறது, லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன செய்யலாம், எங்க போய் பார்க்கலாம். இந்த உலக வழிகாட்டி சில பேர் இருப்பாங்க. எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், அழைச்சிட்டு போறேன், அவனை நல்லா தெரியும் இவனை நல்லா தெரியும், கூட்டிட்டு போறாங்க. உலக வழிகாட்டி. இந்த மாதிரி ஆளுங்களை கவனிக்கிறீங்களா? நம்பினார் மீகா. தன் பிரச்சனைகளை சொன்னார், அவர்களும் வெளியில பிரச்சனை கிளப்பிட்டாங்க. மூன்றாவதாக, உலக பிரகாரமான சிநேகிதன். மீகாவுக்கு நல்ல நெருங்கி பழகனவே, ஆனா ஆண்டவருக்குள் அவன் இல்லை. அவங்கிட்ட பிரச்சனையை சொன்னார், முடிஞ்சு போச்சு. அவனும் பிரச்சனை கிளப்பிட்டான். இந்த நேரத்துல நடந்தது என்ன? இப்ப என்ன வாசிங்க சங்கீதத்துல? சத்துரு என்ன இருட்டுக்குள்ள தள்ளி வைக்க பார்க்கிறான். கவனிங்க, அதே சத்துரு மீகாவையும் வேதனைப்படுத்த ஆரம்பித்தான். வாசிக்கிறோம், கேட்போமா? மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் எடுத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம், கேட்போம். மீகா 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து 7 வரைக்கும் வாசிக்க கேட்போம். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், சிநேகிதனை நம்பாத. அப்புறம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உலக வழிகாட்டியை நம்பாத. உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாய். மடியிலே படுத்திருக்கிற மனம் திரும்பாத மனைவியோ மனம் திரும்பாத கணவனோ வாயை திறக்காத, கவனமாயிரு. தொடர்ந்து வாசிங்க. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். ஃபேமிலி பிரச்சனை பாத்தீங்களா? மகன் அப்பனை கனவீனப்படுத்தி பேசுறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மகள் தாய்க்கு விரோதமாக, மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதம் பேசுகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. சொந்த வீட்டார் தான் ஒரு மனுஷனு சத்துருக்கள் சொல்லிட்டு மீகாக்கு என்ன கதியாச்சு தெரியுமா? வாசிங்க தொடர்ந்து. நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு
கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் எனக்கு நிச்சயமாக வெளிச்சமாக இருப்பார். வாசிக்க தொடர்ந்து. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் பாவம் செய்தேன். யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? மீகா. என்னுடைய தப்பு இருக்கியா? குறை இருக்கு. நான் தப்பு செஞ்சுட்டேன். தொடர்ந்து வாசிங்க. அவர் எனக்காக வழக்காடி, எனக்காக இயேசு கிறிஸ்து வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும், என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். அவர் நீதியை நான் பார்ப்பேன். என்னுடைய உறவின் முறையிலே எனக்கு சகோதரி முறையாக கூடிய, தங்கச்சி முறையாக கூடிய ஒரு மகள். அவள் என்ன பண்ணா, காலேஜில் படிக்கிற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு வாலிபனோட கூட நன்கு பழக ஆரம்பித்து, அவன் கிறிஸ்டின் தான், புறஜாதி இல்லை. இவன் நல்ல பாட்டு பாடுவான், அவனும் நல்ல பாட்டு பாடக்கூடியவன். படிச்சதே உலக பிரகாரமான படிப்பு தான். கல்லூரியில நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணாங்க. வீட்டில் வந்து அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அம்மா கூரைக்கு தரைக்கு குதிச்சாங்க. நேரம் உங்க அண்ணன் கிட்ட போனாங்க. என் வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்தது. என்னம்மா சொல்லு அப்படின்னேன். இப்படி வீட்டில் பிரச்சனை, நான் சாப்பிடவே இல்லை 2 நாள் அப்படின்னு. வந்து உட்கார அப்படின்னு. சென்னையில் நடந்த நிகழ்ச்சி விவரமாய் கேட்டேன். என்னென்ன நான் தப்பு செஞ்சுட்டேன். அந்த வாலிபர் கர்த்தருடைய பிள்ளை தான், நன்கு அழகா பாடுவாரு, நல்ல டேலண்ட் இருக்கு, வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமா இருக்கு நினைச்சுதான் அம்மாட்ட வந்து சொன்னேன். ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி கூரைக்கு தரைக்கு குதிக்கிறாங்க அப்படின்னு. எதிர்வித்த குதிக்கிறாங்க. மாப்பிள்ளை பத்தி விசாரிச்சான்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு. மிடில் இன்கம் குரூப், நடுத்தர வருமானம் இருக்கிற குடும்பம். ஆனா என்ன எதிர்பார்க்கிறாங்க, நல்லா செலவு பண்ண கல்யாணத்துக்கு, ஏகப்பட்ட பணம் பார்க்கணுங்கிற மாதிரி எண்ணத்துல இருக்கிறாங்க அவங்க. ஆனா அவன் சின்ன ஒரு சாதாரணமா இருக்கானே, எண்ணத்தை கல்யாணம் செஞ்சிட போறான் அப்படிங்கிற எண்ணத்துல பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஆண்டி. நான் நேர வீட்டுக்கு போனேன். என்கிட்ட இங்கிலீஷும் தமிழையும் மாறி மாறி பேச, நானும் திருப்பி பதில் கொடுத்தேன். நான் கடைசியில் அவங்க மகளை கொஞ்சம் வெளியில போமான்னு சொல்லி அனுப்பிட்டு இந்த ஆண்டிட்டு தனியா ஒரு வார்த்தை கேட்டேன். நீ யாரும் எனக்கு தெரியும் அப்படின்னு. நீ லவ் மேரேஜ் பண்ணவ தானே, உன் கேஸ்ட் வேற, உன் புருஷன் கேஸ்ட் வேற. இப்ப குதிக்கிற கூரைக்கு தரைக்கு கேஸ்ட்டை பத்தி குதிக்கிற, நீ என்னன்னு கேட்டேன். குடும்பமே உருப்படாத நீங்க, நல்ல பிள்ளைதான் பெத்தெடுத்திருக்க, நல்ல படிச்ச முன்னுக்கார பிள்ளை பெத்தெடுத்துக்கு என்ன நீ பேசிட்டு இருக்க? என்ன சைலண்ட் ஆனாங்க. ஆனாலும் கோபம் தண்ணியில் அவங்களுக்கு. என்ன பண்ணாங்க தெரியுமா? சரி நடக்கட்டும், ஏதோ நீங்க கொடுக்குற தைரியத்துல வாடுறா அப்படின்னாங்க. அப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு முறை 2 முறை நல்லா விசாரிச்சு பார்த்துட்ட பையனை பத்தி. தப்பு எதுவும் நடக்கல. ஆனா அந்த பிள்ளை அப்படி சொன்ன உடனே, இந்த மாதிரி நீங்க அசிங்கமா பேசி சாபம் கொடுத்தீங்களான்னு கேட்டேன். பிறகு என் தம்பியை கூப்பிட்டேன், அவன்கிட்டையும் நான் பேசினேன். பிறகு இவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் பொழுது திட்டிக்கிட்டே எல்லா காரியமும் அந்த ஆண்டி செஞ்சாங்க. இப்ப என்ன சொன்னாங்க டக்குன்னு அவங்க, நான் என்ன அது தப்பா ஆதரிச்சு பேசிட்டேன்ற மாதிரி அவங்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், இப்ப நான் செய்யல, தவறுகள் எதுவும் நடக்கல, ஏதோ அந்த பிள்ளை வந்து சொல்லி செய்கிற சில கஷ்டங்கள்லாம் சரி பரவாயில்ல, அந்த தம்பி நல்ல குணசாலின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முடிவுக்கு அந்த பிள்ளை வந்திருக்கு. தம்பி பத்தி நானும் விசாரிச்சேன் அப்படின்னேன். போதும் உங்க பிரசங்கம் அப்படின்னாங்க அந்த ஆண்டி. அமைதியாயிட்டேன். ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவளுக்கு ஒரு தம்பி இருக்கான், என் மகன், அவனுக்கு பாருங்க பணக்கார பொண்ணா பார்த்து, அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நான் யாருன்னு காட்டல, என் பேர் இன்னார் கிடையாதுன்னாங்க. நீ வச்சுக்கோ அந்த பெருமை அப்படின்னு விட்டுட்டேன். இப்ப இந்த கல்யாணம் நடந்தது. ஒரு நாள் ஜோமன்னு வந்தா, கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் சொன்ன விட்டு எதனா மனசுல கஷ்டங்கள் இருக்கானு, எந்த கஷ்டமும் இல்லை, அம்மா கஷ்டப்பட்டுட்டாங்கன்ற வேதனைக்கு இருக்குன்னா நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு வந்திருந்தா. 3 மணி நேரம் அந்த பகல் நேரத்துல கரெக்டா 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் மத்தியானம் கண்ணீரோடு நம்ம எழுதும். நான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
என் சத்துருவே, என் சகோதரி இருளுக்குள்ளே தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அந்த மகளை கவனிக்கிறார். தாய் துக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற வேதனை இருந்தாலும், வாழ்க்கையில குறை இருந்தாலும் கூட வெளிச்சத்திலே கர்த்தர் கொண்டு வருவார் என்று மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தோம். திருமணம் முடிந்து விட்டது. அவ கல்யாணம் பண்ணி கிளம்பி போயிட்டாங்க. சீமந்த வைபவத்துக்கும் அந்த தாய் அங்க போகல. அங்க இருக்கிற பாஸ்டர் எல்லாம் பொறுப்படுத்தி செஞ்சார். ஊர்ல எல்லா வேலையும் காட்டினாங்க. அடுத்த மகனுக்கு மேரேஜ் ஒழுங்கு பண்ணாங்க. முதல் பத்திரிக்கை எனக்கு வச்சிருக்காங்களாம். பொண்ணு அவ்வளவு அழகா இருக்காப்பா அப்படின்னாங்க. இருக்கட்டும் அப்படின்ட்டேன். பணக்கார பொண்ணுப்பா, எத்தனை சவரன் போடுறாங்க தெரியுமா உனக்கு, எல்லாம் சொன்னாங்க. கல்யாணம் முடிஞ்சது மகனுக்கு. ஒரே பெருமை அந்த அம்மாவுக்கு. பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. அந்த பொண்ணு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா. மாமியார் ஆப்போசிட் உட்கார்ந்து இருக்கும் போதே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தவ மாமியாரை பார்த்து, ஆண்டி ஃபேன் ஆன் பண்ணுங்க அப்படின்னா. முகம் சிரித்து போச்சு. இப்ப மகளை என்ன விரட்டுன, இப்ப மருமக பேச்சுக்கு ஆட வேண்டியதா போச்சு. அடுத்த ஒரே வாரத்துல வந்தாங்க. ஏன் தான் உயிர் வாழ்ற நினைக்க தெரியலப்பா அப்படின்னாங்க. அந்த முடிவுக்கு நல்லா வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. எத்தனை கண்ணீர் வெடிக்க வச்சீங்க பொண்ணு, அவ என்னங்க குறை வச்சான்னு கேட்டேன். இப்ப சொல்றாங்க, மாச கணக்குல கஷ்டப்பட்டு சிக்கப்படுத்த என் பொண்ணுதான் எல்லா சமையல் வேலையும் பார்த்தா, எவ்வளவு எனக்கு செஞ்சா. அவருடைய கண்ணீரை நான் மதிக்காம போயிட்டேன். நீங்க மதிக்கல, கர்த்தர் மரியாதை கொடுத்தார். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க. மீக அழுகிற, தேவனே நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன் என்று தாழ்த்தும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். எந்த ஒரு பிள்ளை கட்டுடி சமூகத்துல நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் என்று கண்ணீரோடு அழுகிறார்களோ, எப்படிப்பட்ட இருட்டில் இருந்தாலும் அவர்களுக்காக கர்த்தர் வழக்காடி வெளிச்சத்தில் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில குறை இருந்தது, கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்தார். எத்தனை ஒரு வாழ்க்கையில குறைவுள்ள பிள்ளைகள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வெளிச்சத்திலே கொண்டு வந்தார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அநேகர் வாழ்க்கை ஒரு கேள்வியாக இருக்கிறது. சங்கீதக்காரன் அழுகின்றான், சத்துரு தள்ள பார்க்கிறான், இருட்டுக்குள்ள மரித்தோர் இடத்துக்குள் தள்ள பார்க்கிறான். மீகா சொல்லுகிறார், சந்தோஷப்படாத, வெளிச்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவனே, இருட்டின் கிரிகளெல்லாம் தூக்கி எறிந்து விட்டேன், இனி வெளியரங்கமா இருப்பேன் ஆண்டவரே. என் குறைகளை உங்ககிட்ட நான் சொல்லி அழுதுட்டு ஆண்டவரே, இதை வெளிச்சத்துல கொண்டு வாங்கன்னா நிச்சயமா கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டோமோ அதே ஸ்தலத்தில் உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார். 4வது குறிப்புக்கு வருகின்றேன். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? மத்தேயு 22:32 வாசிக்க கேட்போம். தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். கொஞ்சம் கவனிங்க. மரித்தவர்கள் கவனிக்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. மரித்தவங்க வசனம் தியானிக்க மாட்டாங்க. மரித்தவங்க வெளியரங்க வாழ்க்கைக்கு வராம இருட்டுக்குள்ளதான் இருப்பாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களுக்கு என்ன தெரியுமா புத்தி? நம்பிக்கையற்றவர்களாக இருப்பாங்க. கவனிங்க, தேவன் ஒண்ணு இருக்கா என்கிற எண்ணமும் தெய்வ பயமும் இல்லாம அப்படியே வாழ்க்கை நடத்தினாங்கன்னா அவன் வாழ்க்கைக்கு பைபிள்ல கொடுத்திருக்க பேரு செத்தவன் தாண்டான் கொடுத்திருக்கு, நடைபெறம்னு கொடுத்திருக்கு பைபிள்ல. வாசிக்கிற வசனத்தை, வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் தேவனற்ற பிள்ளைகள். மத்தேயு 22:32, மரித்தோருக்கு அவர் தேவனா இல்லை, ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கின்றார். மரித்தோருக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? ஒரு நம்பிக்கையும் கிடையாது, தெய்வ பயமும் கிடையாது. இஷ்டம் போல வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே வாசிக்கலாமா? எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாம். எபேசியர் 2 வாசிக்கலாம். எபேசியர் 2:12 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், நீங்கள் எல்லாரும் புறஜாதி மக்களாகிய நாம் எல்லாரும் கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், இஸ்ரவேலை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு அந்நியரும், நம்பிக்கை இல்லாதவர்களும், நம்பிக்கை இல்லாத மக்களும், இவ்வுலக
தேவன் இல்லாத பிள்ளைகளாய் காணப்பட்டோம். அர்த்தம் தெரியுமா? மரித்தவங்க கூட்டமா தான் இருந்தோம். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க, மரித்தோர் கவனிங்க தேவனற்றவர்கள். அவர்களுக்கு கவனிங்க பாவத்துல மரிச்சு கிடக்கிறதுனால என்னதான் சொன்னாலும் தலையில ஏறவே ஏறாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, பாவத்துக்கு மரிக்கிறது வேற, பாவத்துக்கு மரித்து வருகிறது தான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தகுதி. ஆனா இங்க பைபிள்ல இருக்கு பாவத்தில் மரித்தவர்கள் போட்டிருக்கு. வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 8:22 வாசிக்க நாம் கேட்போம். அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். கொஞ்சம் கவனிங்க, மரித்தவர்கள் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். மத்தேயு 8:22. இது அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நானு பாவத்தில் மரித்து கிடக்கிற உன் சொந்தக்காரர் சரீரத்தில் மரிக்கிற தங்கள் அப்பனை சம்பிரதாயம் பண்ணி கொள்ளட்டும், நீ பின்பற்றிவான்னு சொன்னார். பாவத்துல மரிச்சு கிடந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? திருத்தமில்லாத ஜீவியன் அர்த்தம். என்னதான் சொல்லுங்க, பழையபடிதான் இருக்கும். இதுதான் பாவத்தில் மரித்திருக்கிற அனுபவம் என்று விளங்கிக் கொள்ளுங்கள். லண்டன் மார்க்கெட்ல ஒரு பிரசங்கியார் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களை இயேசுவண்டை வாருங்கள், பாவ பாரத்தை கத்தர் துளைப்பார், கத்தர் விடுதலை கொடுப்பார். பிரசங்கம் பண்ற 3/4 மணி நேரம். ஒரு முரட்டாட்டமான ஆசாமி இருந்தார், ரவுடி. அவன் நேரம் வந்தான், கோட்டு டையோட அது பிரசங்கர் படிச்சான். 3/4 மணி நேரம் கத்திரியே பாவபாரம் பாவபாரம் பாவபாரம்னு, என் முதுகுல எத்தனை கிலோ வெயிட் இருக்குன்னு பார்த்து சொல்லு அப்படின்னா பிரசங்கர் சொன்னார், என் பிரசங்கம் குற்றுயிராக இருக்கிற மக்களுக்கு தான். நீ டெட் பாடி உண்மையில எத்தனை கிலோ வெயிட் வச்சாலும் தெரியாதுடா அப்படின்னா. உண்மைதானே? பணத்து மேல வெயிட் வச்சா ஐயோ வெயிட் கூடுதல் சொல்ல போகுது. நீ பாவத்துல மறிச்சிட்ட, உடலில்லாதவனா காணப்படுற. நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். கவனிங்க, சத்தியத்தை சொல்லுவோம் உடனே திருந்த பிள்ளைங்க இருக்காங்க, திருந்தாத ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு முறை நான் ஒரு இடத்துல சென்னையில ஊழியத்து போயிருக்கும் போது +2 படிக்கக்கூடிய ஒரு வாலிபமான பிள்ளை, காலேஜில் படிக்கக்கூடிய கவனிங்க மூத்த பிள்ளை, 2 பெண் பிள்ளைங்க தான். அந்த வீட்டில் நுழைஞ்ச ஹாலில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்கே பார்த்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வச்சு கண்ணாடிலாம் வச்சுருக்காங்க ஹாலில். அப்போ வச்சிருக்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுங்க அங்கிள் அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் டக்குன்னு கேட்டேன், ஏமா உன் நகத்தில் இப்படி நல்ல நீளமாக வளர்த்துருக்கியே, ஸ்கூட்டரில் மெட்டாலிக் பெயிண்ட் அடித்த மாதிரி சிகப்பு கடல் அடிச்சு வச்சிருக்கியம்மா, நீ இப்படிதான் தேவையான்னு கேட்டேன். அவ அக்கா பார்த்தா அவ வேறொரு கலர்ல அடிச்சு வச்சிருக்கா நெயில் பாலிஷ். இத பார்த்த உடனே தப்புங்களா அங்கிள் அப்படின்னு கேட்டா. நகை பிங்க் கலர்ல இருந்தா போதும், கத்தை விட்டுட்டாரு. என்னமோ ஆர்டர் மிஸ்டேக் பண்ண எக்ஸ்ட்ரா கோட்டிங் அடிச்சிருக்க பாரு, அதை பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நடந்தது என்ன, தங்கச்சி +2 படிக்கிறவ கிடுகிடுகிடு நெயில் பாலிஷ் பாட்டில் எடுத்தா, 2 பாக்கெட் எடுத்தா, மூட்டை கட்டினா, தூக்கி வீசினா பாருங்க காம்பவுண்டுக்கு அந்தாண்ட குப்பை தொட்டி. ஆனா பெரியவ நேரம் அவங்க அம்மாட்ட போய், அங்கிள் இதிலெல்லாம் தலையை நுழைக்கிறாங்களே, புரியுதவங்களுக்கு வருத்தம். அங்கிள் இதில் அதான் சொல்ல, இது திருந்தாத ஆளு திருந்தினாரு, வேற ஒன்றும் இல்லை. சில பேர் திருத்தவே முடியாது வாழ்க்கையில. ஒன்று மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள், சத்தியத்தை கேட்டு உணர்வுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் மனதுருகிற தேவனாக இருக்கின்றார். மரித்தோர் யார் தெரியுமா? திருந்தாத மக்கள், பாவத்தில் மரிச்சு கிடக்கிறவங்க. இந்த 2 சாராரை பைபிள் தெளிவா நம்ம காட்டுது. வாசிக்கலாம். எடுத்து நம்ம லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கவனிங்க, வட்டிக்கு விட்டே பணத்தை நல்லா சேர்த்து லட்சக்கணக்கில் சம்பாதித்த லட்சாதிபதி சொல்றான், அநியாயமா வாங்கினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஆண்டவரே, 4 மடங்கு நான் திருப்பி கொடுத்துறேன். இந்த மனம் திரும்பினதை கர்த்தர் பார்த்தார். ரைட், நீ வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சுட்ட, இருட்டில் இருக்க விரும்பல,
பாவத்துல மறிச்சு கிடக்க விரும்பல. வெரி குட். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு சொல்லுங்க, ரட்சிப்பு வந்தது. அது மிக முக்கியம். ஆனா திருந்தாத ஆட்கள் இருந்திருக்காங்க. வாசிக்கலாம். எடுத்து நம்ம மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1:5 வாசியுங்கள். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாப் என்கிற பெண்ணின் பெயர் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இயேசுடைய வம்ச வரலாறுல வருதுன்னா ராகா வாழ்க்கை மனம் திரும்பி இருக்காங்க. ஐயா, ஆரம்பத்தில் தப்பு செஞ்சாங்க. கவனிங்க, ராகா தப்பு செஞ்சவங்க தான். ஆனா வாழ்க்கையில மனம் திரும்பின உடனே அந்த பெண்மணி இஸ்ரவேல் கூட சேர்க்கப்பட்டு இந்த அம்மா பெயர் இயேசுவின் வம்ச வரலாறு அட்டவணையில் வருதுன்னா மனம் திரும்பினது நிமித்தமாக. எடுத்து வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 8:11 வாசிப்போம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. கவனிங்க, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, கவனிக்கிறீங்களா? கோணி குறுகி நின்று கொண்டிருக்கிறார். உங்களை பாவம் இல்லாத முதற்கல்ல தூக்கி போடு சொன்னார். மனம் கசந்து அழுகிறார். இயேசு சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக்க மாட்டேன். அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த கூட்டத்துல பாவம் இல்லாத ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் கள்ளத்துக்கு போட்டுக்கலாம் இல்லையா? சொல்ற, நான் கள்ளத்துக்கு போட நினைச்சிடாத, நானும் கள்ளத்துக்கு போட மாட்டேன், நீ போ, இனிமே பாவம் செய்யாத. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனம் திரும்பின விபச்சாரி, மனம் திரும்பின வேசி, அநியாயமா வட்டி விட்டுட்டு இருந்தவன் மனம் திரும்பிட்டான். ஆனா இன்னொரு விஷயம் வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும். வசனம் 11. பரிசேயன் நின்று, யாரு? பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன பெருமை! நான் விபச்சாரக்காரன் அல்ல, கவனிங்க, அநியாயக்காரன் அல்ல. என்ன ஆனா இயேசு கொடுத்த விளக்கு என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கோ, மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கிடுங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 12:38-39 வாசிக்க கேட்போம். மத்தேயு 12:38 வசனம் 39 வசனம். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். யாரு? வேத பாரகரும் சொல்லுங்க, பரிசேயரும் அடையாளம் காட்டுங்க அப்படின்னாங்க. அதுக்கு இயேசு என்ன விளக்கம் கொடுத்தார்? வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் என்ன தெரியுமா? விபச்சாரத்துல பிறந்த பிள்ளைங்கடாங்கிறாரு. இவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? நான் விபச்சாரம் பண்ணவே இல்லைங்கிறான். ஆனா ஆண்டு சொல்றாரு, ஃபேமிலி அப்படிதாங்க இருக்கு அப்படிங்கிறார் ஆண்டு. விளக்குதுங்களா? பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க, வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்த பெண்மணி மன்னிக்கப்பட்டாள், இஸ்ரவேல் கூட சேர்க்கப்பட்டாள். விபச்சாரம் பண்ணி கொண்ட ஸ்திரீ மன்னிக்கப்பட்டாள். இனி பாவம் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார். அநியாய வட்டி வாங்கிட்டு சாகை மன்னிக்கப்பட்டான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அத்தனை தெரியுமாங்களா? மனம் திரும்பினவர்கள். ஆனா வேதவார பரிசேயன் பாவத்துல மரிச்சு கிடக்கிற பையனுங்க, இருட்டுக்குள்ள இருக்கிறவனுங்க. கவனிங்க, பாவத்துல மரித்து கிடக்கிறவங்க. அவர்களுக்கு ஆண்டு சொல்லுகிறார், பொல்லாத விபச்சார சந்ததி என்று சொல்லுகிறார். அவங்களுடைய குணம் என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளலாமா? 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், கேட்போம். நீதிமொழி 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து, நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். மனம் திரும்பாத ஆட்கள் என்னைக்குமே நல்லா தின்னுட்டு வாயை துடைச்சிட்டு என்கிட்ட எந்த தப்புமே இல்லை அப்படிம்பாங்க. நான் சமுதாயத்தில் பலரை நான் பார்த்துருக்கேங்க. பலர் கவுன்சிலிங் வந்திருக்காங்க, என்கிட்ட பலர் வந்திருக்காங்க. வந்து உட்கார்ந்த உடனே அழுவாங்க. நேற்று பண்ண பிரசங்கம் மனசை உடைச்சது ஐயான ஓட அழுவாங்க. எந்த பாயிண்ட்ல கத்தர் தொட்டான்னு கேட்கும் போது அந்த 2வது குறிப்பு சொன்னீங்களே, அழுவாங்க. அவளோட சேர்ந்து நானும் அழுது ஜெபித்திருக்கிறேன். ஆனா சிலர் வருவாங்க, இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவன், எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியுமா, எல்லா அழுக்கு அசுத்து குப்பை உள்ள உட்கார்ந்துருக்கும். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க, அது சொல்லுகிறார்,
அவள் தின்று தன் வாயை கெடுத்து ஒரு பாவத்தினானே செய்யலேம்பா. சிலரை கவனிச்சு கவுன்சிலிங் வருமான தப்பு செஞ்சுட்டு ஓடு அழுவாங்க. கைட் பண்ணி நடத்தியிருக்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க. சில வருவாங்க, ஒரு தப்பு செய்யவே இல்லை அப்படிம்பாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, மரித்தோர் இடத்திலே காணப்படுகிறாய் என்று விளங்கிக்கொள். தொடர்ந்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள்ல 2ஆம் அதிகாரத்தில் இது விளக்கம் இருக்கு. 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். 2:18 நீதிமொழிகள்ல. அவளுடைய வீடு மரணத்துக்கும், விபச்சார ஸ்திரீயின் வீடு மரணத்திற்கும், அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவ ரூட்டே மரித்தோர்ட்டு தான் போகுது. வாசிங்க பாப்பா, நீதிமொழி 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். வசனம் 18, 9:18. ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும், அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். கவனிங்க, விபச்சார ஸ்திரீகிட்ட மயக்கமா போறவன் இவன் விருந்தாளிகள் எங்க இருக்கான்? நரக பாதாளத்துல மரித்தோடு இருக்கான்னு தெரியாம போயிட்டு இருக்கான்னு போட்டிருக்கு. நான் முடிவு ஒண்ணு சொல்லட்டுமா? மரித்த இடத்திலே தேவனை தேடாது. அது எந்த இடம்? தேவனை துதிக்காது இருக்கிற இடம், வசனத்தை தியானிக்காது இருக்கிற இடம். ஆராதனை 8 ஸ்தலங்களுக்கு போக வேண்டாம். 3வது, இருட்டான வாழ்க்கையை விரும்புகிற மக்கள். 4, பாவத்திலே மரித்து கிடக்கிற ஜனங்கள். இப்படிப்பட்ட இடங்கள்ல தேவனை தேடவே முடியாது. கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, கவனிங்க, கூட பிறந்த அக்காவாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை இருட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னா நீ தொடர்ந்து ஐக்கியம் வைப்பாயானால் நாள் ஒன்று வரும், கண்ணீரோடு நீ கதறுவாய். ஐயோ, எவ்வளவோ புத்தி சொன்னாங்களே, அவமானம் நேர்ந்தது என்று கதறுவாய். இன்னைக்கு ஆண்டு எச்சரிக்கையா சொல்லுகின்றார், வெளியே வா, இருட்டான வாழ்க்கை வேண்டாம். என்னைக்கு நீ கட்டட சமூகத்தில் மீகாமை தாழ்த்தி என் வெளிச்சத்தில் கொண்டு வருவார், சத்துருவை சந்தோஷப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களோ, கர்த்தரது வார்த்தை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது. ஜெபிக்கலாமான்னு சமூகத்துல எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தை நோக்கி நான் பார்ப்போம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். இப்பொழுது வாங்க, மகள் பாரதி முன் வந்து பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நம் அனைவரையும் தேவன் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் அருமை தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, உன்னதமான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்துல வருகிறோம் அப்பா. தேவனே, எங்களுக்காய் ஜீவனையை கொடுத்து 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்த இந்த நாளில் தாமே தேவனே, நாங்கள் சமூகத்துல வந்து செபிக்க கொடுத்த கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா. நாங்க கேட்ட ஒவ்வொரு வசனத்திற்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே தேவனே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை ஒரு கூட்ட ஜனமா இந்த இடத்துல கூடி வர செய்த கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. தாசனை மறைத்து நீர் வெளிப்பட்டீரே அப்பா, எங்களோடு நீங்க பேசுனீரே தகப்பனே, அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. வாய்களை விரிவாய் திறந்து நாம் ஸ்தோத்தரிக்கலாம். இப்பொழுதுதாமே நம்ம கேட்டோமே, அந்த வசனத்தின்படியாய் செபிக்கலாம். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருந்தும் அந்த கர்த்தரை துதிக்கின்ற துதி வெளிப்பட வேண்டும் அப்பா. ஆமாண்டவர் என்று சொன்னீரே அப்பா, பாலகர் வாயினாலே துதி உண்டாக பண்ணினேன் என்று சொல்ல தேவனே, தேவனே, இன்று இங்க இருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் பாலகராய் ஏற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கு நீரே பலனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீரே கோட்டையாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க பார்த்த வசனத்தின் பிரகாரமாய் செபிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனை துதிக்க ஒவ்வொருவரும் வாய்களை திறக்க நீங்க கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. யாருடைய வாயும் கட்டுப்பட்டு இருக்க கூடாது தகப்பனே, எல்லாருடைய வாயும் விரைவாய் திறக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உற்சாகத்தோடு செபிக்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நீங்க துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற தேவன் ஆண்டவரே. தேவனே, உம்மை துதிக்க நாங்க பாக்கியம் செய்திருக்க வேண்டுமே அப்பா. எங்களுடைய உதடுகள்ல அநேக நேரங்கள்ல வீணான வார்த்தைகள் அழைப்பு கொண்டு இருக்கிறோமே தகப்பனே, எல்லாவற்றையும் நீங்க மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் தங்கள் வாய்கள்ல வீண் அரட்டை அடிக்க திறக்கிறார்களே தகப்பனே, எத்தனையோ பேர் தங்கள் வாய்கள்ல மற்றவர்களை கேலி செய்ய திறக்கிறார்களே தகப்பனே. நாங்களும் உண்மையே துதிக்க, உண்மையை ஆராதிக்க எங்களுடைய வாய்களை விரிவாய் திறக்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, எங்களுக்கு தகுதி இல்லாத பிள்ளைகள் தான் அப்பா.
செபிக்கிறோம் அப்பா. கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டு தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தை கேளாதபடி இருக்கிற செவிகளை நீங்க திறக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. வேத வசனம் கிரியை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நாம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக சமூகத்துல வந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. மறைவான வாழ்க்கை இருக்க கூடாது ஆண்டவரே. இருளான வாழ்க்கை இருக்க கூடாது ஆண்டவரே. வீட்டில் மறைத்து காரியங்களை செய்யாத படிக்க ஆமாண்டவரே. மொபைல்ல நேரங்களை செலவிடாத படிக்க ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நீங்க கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. எங்க திருச்சபை வாலிப பிள்ளைகளுக்காக மாத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக சமூகத்துல மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இருதயத்துல நீங்க கிரியை செய்யுங்க தகப்பனே. இருட்டான வாழ்க்கை இருக்க கூடாது ஆண்டவரே. பாவத்துல மரித்து கிடக்கிற இடத்துல தேவனே எந்த ஒரு ஐக்கியம் இருக்க கூடாது தகப்பனே. தேவனே நீங்க கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. பலப்படுத்தும் இந்த நாள் முழுவதும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த வசனத்தை எங்களுக்கு கொடுத்த தேவதாசனை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நல்ல சரீர பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமான மகனை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.